எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தார், அவரை துதிப்பேன். இயேசு எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை துதிப்பேன். அங்க பாருங்க, உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு எப்படியா இருக்குதுங்களா? அதிசயமா இருக்கிறதுங்க. அந்த அதிசயமான தேவன் உங்களுக்கு அதிசயத்தை சீக்கிரத்துல செய்ய போகிறார். அந்த அதிசயமான தேவன் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். அந்த அதிசயமான இரட்சகர் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். உன் சபையில அதிசயத்தை செய்வார், உன் ஊழியத்தில் அதிசயத்தை செய்வார், உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார், உங்க பிள்ளைகள் மத்தியில் அதிசயத்தை செய்வார், உங்க கர்ப்பத்தின் கனியை அதிசயமா செய்வார், உன் திருமண வாழ்க்கையை அதிசயமா செய்வார், உன்னுடைய எஜுகேஷனை ஆண்டவர் அதிசயமா செய்வார், உன்னுடைய சரீர பலவீனங்களை ஆண்டவர் அதிசயமா செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அது எனக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரே. நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் செய்கிற கிரியைகள், நன்மைகள் நமக்கு நன்றாக தெரியும். நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு மகனே, மகளே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய கிரியைகள் அதிசயமானதை கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவேன் என்று இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். அப்படி செய்கிற தேவனை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தி அவரை நோக்கி நாம் துதிப்போமா? அவரை நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைக்கு நன்றி அப்பா, நீங்க செய்த நன்மைக்கு நன்றி இயேசுவே. நன்றி ராஜா. எல்லா வாய்களை திறந்து